இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இம்ப்ரூவ்டு கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் எ சூப்பர் கெப்பாசிட்டர் பேஸ்டு எனர்ஜி ரிகவரி எலிவேட்டர் அப்ளிகேஷன். இப்போ இந்த பார்ட் என்ன பண்ணோன்னா, ஒரு கொடுக்குற இன்புட்டில் வேஸ்ட் ஆகிற எனர்ஜியை பேட்ரி ஆர் கெப்பாசிட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஆக்சுவல் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் பார்ட், ஆல்சோ டிசி சப்ளைல ஆக்ட் ஆகும். இதுவும் ஆல்சோ எலக்ட்ரானிக்ஸ் பார்ட். இதுவும் வந்து டிசியில் தான் வேலை செய்யும். அதுக்கு தான் வந்து பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னா 230 வோல்ட்டை வந்து 6 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் கொடுக்கும். பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் என்ன பண்ணுன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி கெப்பாசிட்டர் கொடுக்கும். கெப்பாசிட்டர் ஆக்சுவல் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இருக்கலாம். ஆனால் இதுக்கு இன்னொரு இது என்ன பண்ணுன்னா கரண்ட்டை ஃபில்ட்ரு பண்ணி பூஸ்ட்டு கொடுக்கும்போது பூஸ்ட் என்ன பண்ணால் ஸ்டெப் அப் பண்ணி 6 வோல்ட்டை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி மோட்ரு கொடுக்கும். மோட்டருக்கு இல்லை ரெகுலேட்டர் கொடுக்கும். ரெகுலேட்டர் என்ன பண்ணுன்னா நம்ம வந்து பல்ஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம் கம்மிப்படுத்திக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மோட்டர் ரன் ஆகும்போது நான் இப்போது அடுத்த பார்ட் போவோம். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் என்னென்னா 5 வோல்ட்டில் வேலை செய்யும். இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து எப்பவுமே 5 வோல்ட்டு சொன்னால 5 வோல்ட் அண்டு இது வந்து கேட் ட்ரைவ் 12 வோல்ட், இது ஆல்சோ 5 வோல்ட். இது வந்து ரெகுலேட்டர்ஸ் ஸ்பீடை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டர் அது ஃபில்டர் தி கரண்ட், ஆல்சோ பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் ஏசி டு டிசி. இப்போ நம்ம கொடுக்குற சப்ளைவை மைக்ரோ கண்ட்ரோல் ஆர் கேட் ட்ரைவ் அண்டு எக்ஸிக்யூட் தி ப்ரோக்ராம். இது ஒரு பார்ட். இப்போ இதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் நடக்கும். இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது என்ன பண்ணால் இது வந்து டிஸ்பிளே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வோல்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளோ வோல்ட்டில் வேலை செய்யுது எல்லாமே வந்து டிஸ்பிளே காமிக்கும். ரெசிஸ்டர் ஆல்சோ கரண்ட்டை வந்து கம்மி பண்ணும். அது எக்யூப்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணும். எதனா ஓவர்லோட் கரண்ட் எதனா வந்ததுன்னா அது வந்து முன்னாடி பாதிக்கப்படுறது எதுனா ரெசிஸ்டராக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அதனால் இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபியூஸ் வந்து என்ன பண்ணணும்னா எதனா ஷார்ட் சர்க்யூட் இந்த போர்டில் எதனா ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் டக்குன்னு ஃபஸ்ட்டு போகிறது என்னென்னா ஃபியூஸ். ஓகேங்களா? இது வந்து அவுட்புட். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7 வோல்ட்டில் வந்து மோட்டர் வேலை செய்யுது. இப்போ வந்து மிஷின் இது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண உடனே 7 வோல்ட்டில் வேலை செய்யும். இப்போ பல்ஸ் கொடுக்குறோம். பல்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 வோல்ட் 8 9 10 12 இப்போ ஆக்சுவல் 12 வோல்ட் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம், இப்போ வந்து மல்டிமீட்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரீஜெனரேட் பண்ணுறது. நம்மளுக்கு இவ்வளோ வோல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரீஜெனரேட் ஆகுது. இப்போ வந்து ஆக்சுவல் ஸ்டாப் பண்ண போகிறோம். மிஷின் ஸ்டாப். இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 வோல்ட்லேருந்து பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் வந்து ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபையர்லேருந்து டிசியாக கன்வெர்ட் ஆகி பூஸ்ட்டுக்கு போய் 12 வோல்ட்டு வந்து மோட்டருக்கு அடித்து பக் ஆகி நம்மளுக்கு பேட்டரியில் சேவ் ஆகும். இதில் வந்து நாங்கள் வந்து சூப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். சூப்பர் கெப்பாசிட்டர் என்ன பண்ணோன்னா நார்மல் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் சூப்பர் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து சீக்கிரம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கின்னு டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து லேட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற கரண்ட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பேட்டரியில் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நீங்கள் வீல் சேர், பைக், சைக்கிள், லிஃப்ட் ஆல்சோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதால என்னென்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவ் ஆகும். வேறு என்ன சேவ் ஆகும்னா பவர் சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் எல்லாமே ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ.